அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து பிதுக்கம் பருப்பு சிக்கன் கோர்மாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கோர்மா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குஷ்காக்கும் வெறும் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கு ரொட்டிக்கும் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழம்பு வந்து பாருங்கள், பிதுக்கம் பருப்பு வந்து உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த குழம்பு. பாருங்கள், இந்த பருப்பு வந்து சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே சிக்கனும் சாஃப்டாக வந்திருக்கு. பருப்பு கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக வந்திருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். முதல்ல ஒரு கறிங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த கறி எடுத்தாலும் நல்லா கழுவி 1 கிலோ நாங்கள் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நீங்கள் எந்த கறி வேணால் கூட 1 கிலோ எடுத்துக்கோங்க. அப்புறமா பிதுக்கம் பருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா வந்து வாஷ் பண்ணி பிதுக்கம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வந்து நம்ம 1 கிலோ எடுக்கும்போது பாருங்கள் இவ்வளோண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தேங்காய் வந்து மீடியம் சைஸ் 1 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 10லேருந்து 11 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வந்து ஒரு 2.5 வெங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் சைஸ் வெங்காயம். பட்டை ஒரு 3, கிராம்பு 5, ஏலக்காய் 5 போடுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மசாலா வந்து இந்த 3ம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது 3ம் தனித்தனியாக அரைச்சிக்கணும். பாருங்கள், தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, வெங்காயம் கட் பண்ணி, அப்புறமா தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோடு நீங்கள் வந்து இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. அப்படியே வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயிலையும் உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு அரைச்சி நல்லா வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக. இப்படி நம்ம செய்யும்போது சீக்கிரமாக நம்ம குழம்பு வந்து டக்கு நம்ம செஞ்சிடலாம். அப்புறமா அடுப்பு பற்றி வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 50 ml எண்ணெய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஸ்டைலில் செய்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள், இது செஞ்சு சூப்பராக இருக்கும். எண்ணெய் போட்ட பின்னாடி நீங்கள் வந்து வெங்காயம் வந்துங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே சும்மா ஒரு பட்டை 1, ஏலக்காய் 2, கிராம்பு 2 போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஒன்றும் இல்லைங்க, இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரையாக நீங்கள் வந்து வதக்கிடணும். நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக வதங்கிடுச்சுன்னா வெங்காயம், அப்புறமா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், அது கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டது அதுவும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துடணும். பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்சது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக வதக்கிடணும். ஞாபகம் இருக்கட்டுங்க, மசாலா அரைக்கும் போது உப்பு லேசாக கொஞ்சம் போட்டிருக்கும். இதில் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். குழம்பு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சுங்க வெங்காயம். இப்போ வந்து தனியாத்தூள் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறமா மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போடுங்க. அப்புறமா வெறும் மிளகா பொடி வந்துங்க 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் மசாலா வந்து கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் கிண்டி விடும்போது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து மசாலா வந்து வறுத்துடுங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெயின். வந்து இந்த மசாலா வந்து நீங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் வந்து இந்த மசாலா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். நம்ம இந்த பச்சையாக போடும்போது அந்த டேஸ்ட் வராது. நல்லா வந்து ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க.
பாருங்கள், கல்லுப்பு வந்து நல்லா போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக நம்ம மசாலா வதக்கிடணும். நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. நல்லா வந்து கீழே அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் வந்து கிண்டி கிண்டி விடுங்க. இந்த மசாலா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, நம்ம சிக்கன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கோல்டன் ஃப்ரையாக வறுத்துட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். பாருங்கள், சூப்பராக மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல அதை வதக்குற வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து இந்த நம்ம மசாலா வதக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் சிக்கன் போட்டு நல்லா அந்த மசாலா இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நீங்கள் வந்து மசாலாவிலே அந்த சிக்கன் வந்து கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விடுங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பிதுக்கம் பருப்பு நல்லா கழுவி நம்ம வச்சுருக்கோம். இந்த பிதுக்கம் பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நாங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பிதுக்கம் பருப்பு போட்டு மொல்லமாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாவில் பிதுக்கம் பருப்பு இதுவும் வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இன்னும் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. எப்படியும் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 150 ml தண்ணி இருக்கும். நல்லா இப்போ வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு 200 ml ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். நல்லா வந்து அந்த சிக்கனு அந்த பிதுக்கம் பருப்பு வந்து நம்ம அந்த மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி போட்டு வைங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வந்து சிக்கனு இதெல்லாம் வந்து வெந்துட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பெல்லாம். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து புதினாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு கை ரொம்ப புதினா, அப்புறமா கொத்தமல்லி ஒரு கை ரொம்ப கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 5ங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 7 கூட போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இப்படி செய்யுங்க, சூப்பராக நம்ம குழம்பு வரும். அப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம தக்காளியோட கலர் சூப்பராக வந்திருக்கு. நல்லா தக்காளி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப நாள் வீடியோ போடாமல் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கொதி வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஆனதும் தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் போட்டுக்கோங்க.
எப்போவுமே வந்து கடைசியில் தேங்காய் போடுங்க, டேஸ்ட் சூப்பராக வரும் குழம்பு. அரைச்ச அந்த இது போட்டு நீங்கள் 2 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடுங்க. 10 நிமிஷத்துலேயே அந்த இது சிக்கனு அந்த பருப்பெல்லாம் வெந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் உப்பு இந்த எல்லாம் வந்து காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போது நல்லா கிளறிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடும். தண்ணி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நல்லா வந்து 10லேருந்து 15 பேர் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்போட மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கிறது. அப்புறமா மூடி போட்டு நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க, வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லோருக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சிக்கன் வந்து சூப்பராக இந்த குழம்பு வந்துருக்கு. இந்த பைட் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அல்லாஹ் ஹாஃபிஸ்.